நிஃப்டி 200 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ரெக்கவரி கொடுத்துருக்கு. சென்செக்ஸ் வந்து 700 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து இன்றைக்கி லோவில் இருந்து ரெக்கவரி கொடுத்துருக்கு. அது இல்லாமல் இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்க்கு ஆல்டர்னேட்டாக ஒரு சொல்யூஷன் வந்து துபாயில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஹாட்டாக நியூஸில் போயிட்டுருக்கு. ஆனால் அதனுடைய இம்பாக்ட் இன்னும் மார்க்கெட்டில் வரல. நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வரிசையாக பார்ப்போம். இப்போது இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, இப்போ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி லோ ப்ரைஸில் தான் ஓப்பன் ஆச்சு. 700 பாயிண்ட்ஸ் வந்து அங்கேருந்து ரெக்கவரி கொடுத்துருக்கு. அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்தவரை 200 பாயிண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவரி கொடுத்துருக்கு. துல்லியமாக 24,000 அப்படின்ற புள்ளிகளை வந்து இன்றைக்கி நிஃப்டி தொட்டுச்சு. ஆனால் 24,000 புள்ளிகளை தொட்டதுக்கப்புறம் அதை தாண்டி கட் பண்ணி கீழே போகலை. புல்ஸ் வந்து அதுக்கு அலோவ் பண்ணல. அங்கேருந்து நிஃப்டி என்னாச்சுன்னா ஒரு 200 புள்ளிகள் மேலே தான் வந்துச்சு. 24,000 24,200 வரைக்கும் மேலே வந்தது. ஓகே, இப்போது இன்றைக்கி டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸும் அந்த ஈரானுடைய கான்ஃப்ளிக்ட்டும் தான். இப்போ கரண்ட்டாக டேட்டா பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து இன்னும் ஏறிக்கிட்டே தான் வருது. ஏன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுடைய அந்த பாதிப்பு வந்து தொடர்ந்து நமக்கு காமிச்சிட்டே வராங்க. க்ரூட் ஆயில் ஏறிட்டே வருது. அட் த சேம் டைம் துபாய் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இல்லாமல் வேறு ஒரு இடத்த வந்து நாங்கள் பிக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த டேட்டா. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த யூஏஇ ஆயில் பைப்லைன் வழியாக வந்து பைபாஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பைபாஸ் பண்ணி அவங்க வந்து ஓமன், கல்ஃப் ஆஃப் ஓமனுக்குள்ளே வந்து நுழையிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து கத்தார், இந்த எண்டு வந்து கத்தார். ஸோ நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ன்ற அந்த பார்ட்டே வந்து அவங்க இதை வந்து நம்ம பைபாஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கிறாங்க. ஃப்யூச்சரில் இதுதான் வந்து நல்லது. ஏன்னா இப்போ வந்து இது சால்வ் ஆனாலும் இந்த பிரச்சனை திருப்பி ஃப்யூச்சரில் எப்போ வேணாலும் இது வரலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து பைபாஸ் பண்ணுறதுக்கு பிளான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. நாங்கள் அதுக்காக யோசிச்சுட்டு இருக்கோம், அதுக்கான வேலைகளை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கூட நம்மக்கிட்ட சொல்லலாம். இப்போ இதனால் பாதிக்கப்பட போகிறது வந்து நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அனலிஸ்ட்னா, ட்ரம்ப் தான் பாதிக்கப்படுவார். ஏன்னா அவர் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வச்சு நல்லா ட்ரேட் பண்ணிக்கிட்டோ இல்லை வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்றது தான் வந்து நிறைய பேருடைய ஒப்பீனியன். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போது அவரோட கேம் வந்து இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஓகே, அவரோட கேம் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வச்சு அவர் பண்ணக்கூடிய கேம் வந்து இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ இதுக்கான இன்னும் அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் வரும் பொழுது நமக்கு வந்து இனிமேல் இந்த மார்க்கெட்டை வந்து இந்த டேட்டா வந்து நமக்கு நெகட்டிவில் கொண்டு போகாது, பாசிட்டிவில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அடுத்தது இன்றைக்கி மார்க்கெட் ரெக்கவரிக்கான மேஜர் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வேல்யூ பையிங்கிறத வந்து அனலிஸ்ட் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. நியூஸ் மீடியாலேயும் வந்து அதான் வந்திருக்கு. வேல்யூ பையிங் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டிஸ்கவுண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. ஐடி செக்டாரில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஐடி செக்டார், ஏஐ செக்டார் எல்லாத்தையுமே சில ஸ்டாக்ஸ் வந்து பயங்கர டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். ஓகே, நான் உதாரணத்துக்கு காலையில் கூட நியூஜன் சொல்லியிருந்தேன், 1700 அதனுடைய ஹை ப்ரைஸு. ஆனால் இப்போ லோவில் எவ்வளோவில் இருக்குது, 500 இருக்குது. அப்போ எவ்வளோ பாருங்கள், திருப்பி 1500 போகணுன்னா அது எத்தனை 3 மடங்கு ஏறணும். 500லேருந்து 1000 ஆகணும், 1000லேருந்து 1500 ஆகணும். அப்போ இன்னும் 2 மடங்கு ஏறினா தான் அந்த ஸ்டாக் வந்து பழைய ப்ரைஸ்க்கு போகும். அவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கும் டிசிஎஸ், இன்ஃபோசிஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள், அதில் முக்கியமாக டிசிஎஸ் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இன்றைக்கி வந்து ஏற்றம் கொடுத்தது. அதனால் டிசிஎஸ்ஸு, ஜஸ்டைல் இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஐடி செக்டாரை 3% மேலே வந்து ஏற்றத்துக்கு கொண்டு போச்சு. மேஜர் ரீசனே அதுதான். ஓகே, ஸோ அதில் ஏன் அது ஏறிச்சுன்னா வேல்யூ பையிங்கிற விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக டிசிஎஸை பொறுத்தளவில் ஏகப்பட்ட நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ் வந்து 20 வருஷம் கான்ட்ராக்ட் ஏபிபியில் எடுத்திருக்காங்க எஸ்ஏபிக்காக. ஓகே, அடுத்தது டிசிஎஸ் வந்து ஏஐயில் வந்து பயங்கரமாக பார்ட்னர்ஷிப் வந்து அவங்கள கொலாபரேஷன் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஆந்த்ராபிக்கு கூட கொலாபரேஷன் பண்ணிக்கிறதா நியூஸ் போட்டிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லை, எல்லா ஐடி கம்பெனியும் 1 by 1 வந்து ஆந்த்ராபிக் கூட வந்து பார்ட்னர்ஷிப் ஏற்படுத்திக்கிட்டே வராங்க. ஏஐ வளர்ந்துச்சுன்னா நம்ம அவங்க கம்பெனியும் வளரணும் அப்படின்ற மாதிரி பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டே வராங்க. அதனால் எல்லா கம்பெனியும் வந்து ஐடியில் இன்றைக்கி ரெக்கவரி கொடுத்துச்சு. முக்கியமாக இதுக்கு வந்து நேற்றுக்கு நடந்த, அதாவது ஃப்ரைடே நடந்த எஃப்ஐஐ பையிங் அது வந்து ஒரு பெரிய ரீசனாக இருந்தது. அதை தான் வந்து எல்லோரும் வேல்யூ பையிங்கிறாங்க. எஃப்ஐஐ பையிங்கில் உள்ளே வந்தது வந்து வேல்யூ பையிங், கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ இந்த நேரத்தில் நமக்கு ரிசல்ட்டும் நல்லா வந்தது. இப்போ ஜஸ்டைல் ரிசல்ட்லாம் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் இந்த க்ரூட் ஆயிலோட பிரச்சனை தான், ஈரான் யூஎஸ் கான்ஃப்ளிக்ட் தான் நம்ம மார்க்கெட்டை வந்து ஏற விடாமல் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இனிமேல் அது வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி. பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் வரலை. பட் நியூஸ் வந்துச்சு, நான் உடனே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை யாராவது ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலில் வந்து மீடியாவில் போட்டாங்க அப்படின்னா அது வந்து இனிமேல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட இஷ்யூஸ் வந்து நமக்கு இல்லாமல் போகும். அதுவும் நமக்கு பாசிட்டிவாக மாறிடு. இப்போ கொடுத்துருக்க நியூஸே பாசிட்டிவ் தான்.
அதை பைபாஸ் பண்ணுறதே வந்து நமக்கு பாசிட்டிவ் தான் மார்க்கெட்டில். ஆக்சுவலாக அது கொடுத்து ஒரு 1/2 hour ஆகுது. ஆனால் ஸ்டில் வந்து மார்க்கெட் நமக்கு இன்னும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கல. அதனால தான் எனக்கு டவுட்டாக இருக்குது, இவங்க அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்களான்னு. ஏன்னா இப்போ வரைக்கும் யூகே ஆயில் பார்த்தீங்கன்னா 5.4% க்ரூட் ஆயில் வந்து ஏற்றம் கொடுத்துட்ருக்கு. $79 இருக்குது. ஓகே, ஆனால் இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா லோவில் தான் ஓப்பன் ஆச்சா க்ரூட் ஆயில்? இல்லை. 2 நாள் வந்து க்ரூட் ஆயில் இறங்கியிருக்கு. அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து கேப் அப் ஆகி மேலே ஏறி இருக்குது. $79 இப்போ இருக்குது. ஆல்ரெடி $80 முந்தானத்து ஒரு 3 நாள் முன்னாடி போச்சு. $80 அகைன் $74 இருந்தது. இப்போ $79 வந்து போயிடுச்சு. சரி, இப்போது இது இல்லாமல் நம்மளுடைய மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் இருக்குது. டிசிஎஸ் முக்கியமாக வந்து இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போனது ஐடி செக்டார் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டோம். ஐடி செக்டார் தான். அதில் கான்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கான்ட்ரிபியூஷன் டேட்டாவும் நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இன்ஃபோசிஸ் வந்து 33 புள்ளிகள் நிஃப்டி 50ல் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. டிசிஎஸ் 31 புள்ளிகள், HCL டெக்னாலஜிஸ் 17 புள்ளிகள், ஐசிஐசிஐ பேங்க் 12 புள்ளிகள், கோட்டாக் பேங்க் 11 புள்ளிகள். ஸோ ஐடி செக்டார் வந்து 3மே வந்து லீடிங்கில் போய் நமக்கு வந்து நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருந்தாங்க. மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா, மிட் கேப் ஸ்மால் கேப்லலாம் வந்து இன்னும் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே நியூஜென்னு, அப்புறம் வந்து ஜஸ்ட் டயல் இதெல்லாம் வந்து ஏற்றம் கொடுக்க ஆரம்பிச்சது ஐடி செக்டாரில். ஸோ ஐடியை பொறுத்தவரை மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப்னு எல்லாத்துலேயும் வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுத்து ஓரளவுக்கு மார்க்கெட்டை இன்றைக்கி ஸ்டேபிள் பண்ணாங்க. இறங்கினதில் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க், பாரதி ஏர்டெல், டாடா ஸ்டீல் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. அடுத்தது இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்டேட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட்டே வந்து அந்த US ஈரானுடைய டென்ஷன் எஸ்கலேட் வந்து மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் ஸ்தம்பிக்க வச்சுது. ஆனாலும் நம்ம மார்க்கெட் ஓரளவுக்கு வந்து மீண்டு வந்திருக்கும் ஐடி செக்டார் காரணமாக. ரெண்டாவது வந்து ஆயில் ஸ்பைக்ஸ். அந்த US ஈரான் டென்ஷன்னா அது வந்து டிஃபென்ஸுக்கு பாசிட்டிவாக போகுது. அதுக்கப்புறம் ஆயில் ஸ்பைக் நடக்கிறனால தான் நமக்கு மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவில் மீண்டு வர முடியல. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், இன்ஃப்ளேஷன் வந்து 18 மந்த் ஹையில் இருக்குன்றத வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. அடுத்தது ட்ரேட் டிஃபிசிட்ஸ் வந்து 8 மந்த் ஹையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஓகே, அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து டேட்டா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்தியா USA உடைய ட்ரேட் டீல் ஃபைனலைஸ் சைனிங் அட் ரைட் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இண்டிவிஜுவல் டேட்டா, டொமஸ்டிக் டேட்டான்னு பார்க்கும்பொழுது HCL டெக்னாலஜிஸ் பீட்ஸ் எஸ்டிமேட்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து HCL டெக்னாலஜியில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஐடி செக்டாருக்கான டைமுங்க இது, அப்படி தான் சொல்லணும். நம்ம என்ட்ரு ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, HCL டெக்னாலஜியை பொறுத்தவரை அவங்களோட ஹெட் கவுண்ட் வந்து 3300 பேரை வந்து வேலையை விட்டு எடுத்துருக்காங்க. அதுக்கு சார்ட்டே கொடுத்துருக்குறாங்க. அவங்க போன வருஷம் பார்த்திங்கன்னா 880 பாசிட்டிவில் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து 3300 எம்ப்ளாயிஸை வந்து நெகட்டிவில் வெளியே எடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து HCL டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி அவங்க அந்த டேட்டா வந்து டைட்டில் மட்டும் ஹெட் கவுண்ட் வந்து டவுன் பை 3300 போட்டிருக்காங்க. அதுக்கு சார்ட் கொடுத்துருக்காங்க CNBCலலாம். ஆனால் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னு தெரியல. 3300 பேர் அமிச்சனால அந்த சேவிங்ஸை வச்சு அவங்க மேலே கொண்டு வந்திருக்காங்களா கம்பெனியை இன்னும், அதாவது என்ன காமிக்கிறாங்கன்னா HCL டெக்னாலஜிஸ் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. TCS அதை விட பயங்கரமான ஆர்டர் எடுக்கிறாங்க, பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப அக்ரெசிவாக TCS வருது. கவனமாக இருக்கணும். நம்ம 20 இயர்ஸ் ஆர்டர் வந்து எடுத்துருக்காங்க. அதை டேட்டா நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்தலையா, அது எல்லாத்தையுமே டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். டெலிகிராமில் போய் எல்லோரும் செக் பண்ணுங்கள். ஓகேவா? டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். ஃப்ரீ டெலிகிராம் தான், எல்லோரும் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து அப்டேட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா என்னுடைய ரெஃபரல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னா நீங்கள் போய் டெய்லி ட்ரேட் பண்ணுங்கன்றது அர்த்தம் கிடையாது. அக்கௌண்ட் இல்லாதவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பட் ட்ரேடிங் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு செட் ஆனால் மட்டும் பண்ணுங்கள். ஆனால் ட்ரேட்லாம் வந்து பண்ணாமல் இன்வெஸ்டராக இருக்கிறது பெஸ்ட் வே. ஓகே, அடுத்தது வந்து ஐடிசி இன்ஃபோடெக்கு ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் வந்து பையிங் அப்படின்றத வந்து ஒரு சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்தது வந்து ப்ரைவேட் பேங்க்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7700 ஜாப்ஸை வந்து ப்ரைவேட் பேங்க்ஸில் கட் பண்ணியிருக்கிறதா வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. இது நெகட்டிவ் நியூஸு. அடுத்தது வந்து வேறு எதுவும் பெரிய ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ் வேறு எதுவும் முக்கியமாக கொடுக்கல. இதை விட்டால் TCS தான் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது. அடுத்து இப்போ ரிசல்ட்டில் வந்து HCL டெக்னாலஜி ரிசல்ட் இருக்குது. அடுத்தது ICICIயோடைய AMC ரிசல்ட் வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பார்த்துருங்க எல்லோரும். ஓகே, அடுத்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குடைய OFS வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து 92% ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க ஸ்டேக்ஸை. ஆஃபர் ஃபார் சேலில் நமக்கு ஏதாவது ஸ்டாக் கிடச்சிச்சின்னா பெனிஃபிட் தான், ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. பார்ப்போம். ஸோ HCL டெக்னாலஜிஸை பொறுத்தளவில் ரிசல்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இயர் ஆன் இயரில் 13% வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. ரெவின்யூவில் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை பார்த்தீங்கன்னா 20% இயர் ஆன் இயரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 3% வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க HCL டெக்னாலஜிஸில். போன வருஷம் வந்து 3844 கோடி, இந்த வருஷம் 4626 கோடியாக இருக்குது.
ஸோ நல்ல ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிருக்காங்க. HCL டெக்னாலஜி நல்ல ஷோ. அடுத்தது ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியலை பொறுத்தளவில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் 23% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர்லி ஆன் குவார்ட்டரில் வந்து 25% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ ஏஎம்சி அதுவும் நல்ல ரிசல்ட்டை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டே நம்ம பார்க்க போகிறது எஃப்ஐஐ டேட்டா தான். எஃப்ஐ டேட்டா பொறுத்தவரை எஃப்ஐஐ வந்து 3062 கோடிக்கு வந்து செல்லிங்கில் இருக்கிறாங்க. ஃப்ரைடே வந்து பையிங்கில் இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவில் போச்சு. இப்போ இன்றைக்கி வந்து திருப்பி 3062 கோடிக்கு வந்து செல்லிங்கில் இருக்கிறாங்க. டிஏ வந்து 2172 கோடிக்கு பையிங்கில் இருக்குது. ஆல் ஓவராக 890 கோடி வந்து நெகட்டிவில் இருக்குது. இது இல்லாமல் குளோபல் மார்க்கெட்டில் நாளை பங்குச்சந்தைக்கு தேவையான மற்ற டேட்டாவையும் வந்து இப்போ அப்படியே காமிச்சிடுறேன் ஸ்க்ரீனில், நீங்களே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் டேட்டா கிடைக்கும். பாருங்கள், க்ரூட் ஆயில் வந்து 5.66% இப்போ வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மஸை பைபாஸ் பண்ண போகிறாங்கன்ற டேட்டா இன்னும் மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், நாளைக்கு காலையில் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் எல்லா நியூஸ்லேயும் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ்லேயும் அதை போட்டுட்டாங்க. ஓகே, அடுத்து USD INR வந்து 95.61 லெவலில் இருக்குது. இன்றைக்கே வந்து 95.86 வரைக்கும் போச்சு. பட் இப்போ 95.61 லெவலில் USD INR இருக்குது. அதுவும் ஏற்றத்தில் தான் இருக்குது. பட் பெரிய ஏற்றம் இல்லை. ஓகே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவில் 24,167 புள்ளிகளில் இருக்குது. இது வந்து நம்மளுடைய நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்தளவில் 67 புள்ளிகள் வந்து கம்மியாக தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய நிஃப்டி இண்டெக்ஸை கம்பேர் பண்ணாலும் அது வந்து நிஃப்டி வந்து கிஃப்ட் நிஃப்டி கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ நாளைக்கு எக்ஸ்பெக்டேஷன் மேபி ஒரு 30-40 புள்ளிகள் வந்து மைனஸில் இருக்கான்றது தெரில. இருந்தாலும் இப்போ நிலவரப்படி அப்படி தான் காமிக்கிறாங்க. 40 புள்ளி கம்மியாக தான் வரும்னு காமிக்கிறாங்க. ஆனால் நாளைக்கு காலையில் ஒரு தடவை நம்ம மார்க்கெட்டுக்கு முன்னாடி கிஃப்ட் நிஃப்டியை வந்து செக் பண்ணிடணும். அப்புறம் கோல்டு, சில்வர், பிட்காயினை பொறுத்தளவு $62,000 வந்து பிட்காயின் இருக்குது. பெருசாக ஏறலை. கோல்டு சில்வரை பொறுத்தளவில் நமக்கு கோல்டு வந்து $4,000 தான் அப்படியே தான் இருக்குது. ஓகே, பெரிய லெவலில் கோல்டு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கல. சில்வர் வந்து அதுவும் 3% டவுனில் தான் இருக்குது. சில்வர் அதுவும் பெருசாக இறங்கவும் இல்லை, பெருசாக ஏறவும் இல்லை. ரெண்டுமே கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே. பட் அந்த ஹை ப்ரைஸில் வாங்கினவங்களுக்கு இப்போ டவுனில் தான் இருக்கும். ஓகே, மற்றபடி இப்போ கொஞ்சம் கரண்ட்டாக அந்த ஒரு 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா பெருசாக இறங்கவும் இல்லை. கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே ஒரு கன்சல்டேஷன்லையே தான் ஓடிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் தான் அந்த நான் சொல்லியிருந்தேன், கோல்டு கவுன்சில் வந்து $4,500 $5,000 வந்து ரேஞ்ச் பவுண்டில் இருக்குன்னு ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க கோல்டு கவுன்சில். அதனால் கோல்டு எப்படி பார்த்தாலும் திருப்பியும் 4,500 5,000 இதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகே, அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னும் வேறு ஏதாவது டேட்டா வந்து நான் டெலிகிராமில் வந்து இமீடியட்டாக போஸ்ட் பண்ணுறேன். எல்லோரும் டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் வீடியோ முடிஞ்சாலும் அதுலேயும் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் டேட்டா வந்தால். ஓகே, ஸோ எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். கண்டிப்பாக கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்றைக்கி வந்து லேர்ன் பண்ணீங்க, நம்ம வீடியோவில் வந்து என்ன லேர்ன் பண்ணீங்க, எந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணிங்க, ட்ரேட் பண்ணிங்களா, இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிங்களா, அதில் ப்ராஃபிட் பண்ணிங்களா, அதை யாருக்காவது சொல்லித்தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பட் டிப்ஸை மட்டும் கமெண்ட்டில் பதிவு பண்ணாதீங்க. இந்த ஸ்டாக்கை பை பண்ணி செல் பண்ணலாம் போடாதீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.